ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், அப்புறம் பேக்கிங் உங்களுக்கு பிடிக்கும், நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம சின்ன வெங்காயம் தாங்க நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமான இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஆனியன் ஃப்ரை பண்ணுறது தாங்க கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா 80% ஆனியன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்ல கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தாராளமாக போதுங்க. தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ தட் தக்காளி ஈஸியாக குயிக்காக குக் ஆகிடும். 1 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் தேவைப்படாது. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகிருக்குங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி வரும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 கிராம்ஸ் ப்ரானுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்மளோட மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குங்க. ஸோ ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா ப்ரானோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கண்டிப்பாக இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்தே நிறைய தண்ணி வரும். அதுவே இந்த ரெசிபிக்கு போதுமானதாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா போதுங்க. ப்ரான் ஒரு 60 to 70% கண்டிப்பாக குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ கிரேவி இருக்குங்க. ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். ப்ரானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மசாலாவில் போட்டும் குக் பண்ணால் அதோட டேஸ்ட் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. டேஸ்ட் கூட அந்த மசாலா கொடுத்துருங்க. பட் ப்ரானோட டெக்ஸ்சர் கண்டிப்பாக மாறிடும். ப்ரான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 மினிட்ஸ் மேலே குக் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்சரே ரொம்ப ஹார்ட் ஆகிடுங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதோட குக்கிங் டைம் 10 to 12 மினிட்ஸ் தாங்க. அந்த ரீசன்னால தான் நம்ம முன்னாடியே ஆனியன், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி குக் பண்ணிடுறோம். நமக்கு இதே கிரேவி மாதிரி வேணும், கொஞ்சம் சப்பாத்திக்கோ தோசைக்கோ தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம இதை ஸ்டாப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு தொக்கு மாதிரி வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு another 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக நல்ல தொக்கு மாதிரி வந்துருங்க. இப்போது கறி லீவ்ஸ் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ரான் தொக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸோட வெறும் தொக்கை மட்டும் பெரட்டி கூட சாப்பிடலாங்க. இல்லை அப்படின்னா நம்ம டிஃபன் ஐட்டம்ஸோட இல்லை மதியம் ஒரு நல்ல மீலோட ஸ்டார்டராகவும் சாப்பிடலாங்க. இப்போது கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு குட்டி லைக்கும் பண்ணிடுங்க. இதை செஞ்ச கையோடு என்னால் வெயிட் பண்ணவே முடியலங்க. கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு ஒரு 3 ப்ரான் அதில் ஆட் பண்ணி நல்லா சுட சுட பெரட்டி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க.
வீடியோக்காக தாங்க தனி பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றேன். நீங்கள் வீட்டில் செய்யும் போது அந்த கடாயிலேயே வந்து கொஞ்சமாக ப்ரான் தொக்கு ஆட் பண்ணி ஒயிட் ரைஸும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி டைரெக்டாக கடாயிலேருந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.